ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இந்த தொட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தக்காளி செடி கம்போஸ்டிங் ஈஸி கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 21 நாள் முடிஞ்சு போச்சு. 3 வாரம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மண் எவ்வளோ உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த கம்போஸ்ட் மண்ணில் அந்த தக்காளி செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளவு களைச்செடிகள் முளைச்சிருக்கு. இப்போ இந்த தக்காளி செடியில் பூவே வந்துருச்சு. அதுதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? உடனேயே கம்போஸ்டிங் தொட்டியில நான் நட்டு வச்ச தக்காளி செடி. இன்னைக்கு பூக்களே வந்துருச்சுங்க. கரெக்ட்டா 3 வாரம் முடிஞ்சு போச்சு. கீழ கம்போஸ்டிங் சூப்பரா இருக்கு. மேல செடி ரொம்ப ரொம்ப அருமையா வளர்ந்துருக்கு. இத தான் நான் என்னோட வீடியோக்கள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப தான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க. வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனல்ல போய் பாருங்கள். ஈஸி கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டிங் மெத்தட் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் தக்காளி செடி உடனேயே நட்டு வச்சும் காமிச்சிருப்பேன். எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்கள். உள்ள கிச்சன் வேஸ்ட்டு எப்படி கம்போஸ்டிங் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். உடனேயே மண்புழுக்களை நான் உள்ளே போட்டும் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உடனேயே மண்புழுக்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சூடாகும்னு சொல்கிறாங்க, மண்புழுக்கள்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் கம்போஸ்டிங்கில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எல்லா டவுட்டுமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். அதே கம்போஸ்டிங் தொட்டியில் நம்ம அன்றைக்கி நட்டு வச்ச தக்காளி செடி, அந்த மண் அடியில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கிச்சன் வேஸ்ட் எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்கு. நம்ம போட்ட மண்புழு குட்டி குட்டியாகவும் இருக்கும். எவ்வளோ பெரிய மண்புழு இந்த மண் கட்டியில் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் உள்ளே. ரொம்ப பெருசுங்க அது. நான் அதை உங்களுக்கு தனியாக எடுத்தே காமிக்கிறேன். நல்ல கொழுன்னு நம்ம போட்ட கிச்சன் வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மண்புழுக்கள் நிறைய இனப்பெருக்கம் பண்ணியிருக்கு. நல்ல கொழுன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளவு குண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மண்புழு. இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமாக இந்த தொட்டியில் மண்புழுக்கள் உருவாகி இருக்குது. இந்த மாதிரி பெரிய மண்புழுக்களை ஒரு 2 மண்புழுக்களோ இல்லை 4 மண்புழுக்களோ நீங்கள் போட்டிங்கன்னா போதும். 1,00,000 மண்புழுக்களை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க, குட்டியாக. அவ்வளவு மண்புழுக்கள் இந்த காய்கறி கழிவில் அப்படியே மல்டிப்ளை ஆகுது, அப்படி பெருகுது. அதனால தான் காய்கறி கழிவு தூக்கி கொட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். குட்டி குட்டியாகவும் மண்புழு கையில் எடுத்து காமிக்கிறேன். பெரிய பெரிய மண்புழுக்களும் நிறைய இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இந்த மண்புழுவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எனக்கு பெரிய மண்புழுவை மட்டும் கையால் தொடுறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அந்த குட்டி குட்டி மண்புழுவை மட்டும் நான் ரொம்ப சுலபமாக கையில் எடுத்து வச்சுப்பேன். அது மட்டும் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு மண்புழுக்கள்ங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட அருமையும் தெரியும். இதோட ரிசல்ட்டும் நீங்களே உணர்ந்து செஞ்சு பார்த்தா தான் உங்களால உணர முடியும். ஒரு சகோதரி மண்புழுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்க. நீங்க ஆல்ரெடி கார்டன் வச்சிருக்கிறவங்களா இருந்தா, ஈல்டு முடிஞ்ச பழைய தொட்டியில நிறைய மண்புழுக்கள் அடியில இருக்கும். சம்மரா இருந்தாலும் தொட்டியோட அடிப்பகுதியில போய் அது தங்கியிருக்கும். கண்டிப்பா 1, 2 மண்புழுக்களாவது இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நல்ல குண்டா இருக்கிற இந்த மாதிரி 1, 2 மண்புழுக்கள எடுத்து நீங்க அந்த கம்போஸ்டிங்கில விட்டாலே போதும். அது எக்கச்சக்கமா பெருகிடும். இப்ப சூடு தாங்கல. இது ஒரு 4:30 மணி வெயில்ல எடுத்திருக்கேங்க. இந்த சூடு கூட அந்த மண்புழுக்கு தாங்கல. எப்படி நெளியுது பாருங்க. நல்ல குண்டா கொழுன்னு இருக்கு. இந்த கம்போஸ்டிங் தொட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுலயே நான் சொல்லுவேன், நல்லா பார்த்துக்கோங்க இந்த தொட்டிய. ஓரமெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஒரு இளம் பச்சை நிறத்தில இந்த தொட்டி இருக்கும். சிமெண்ட் தொட்டி. இது ஒரு 10க்கு 10 உள்ள சிமெண்ட் தொட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். காஞ்ச செடி குப்பைய நான் அடியில போட்டு காமிச்சிருப்பேன். அந்த கம்போஸ்டிங் வீடியோவ நல்லா பாருங்க. காஞ்ச இலை சருகு தான் நான் அடியில போட்டு காமிச்சேன். அதுதான் உங்களுக்கு இப்போ கொம்பு கொம்பா இருக்கு பாருங்க. இப்போ நான் கீழ கொட்டினதில உங்களுக்கு கொம்பு கொம்பா இருக்கிறது எல்லாமே அந்த காஞ்ச இலை சருகு குப்பை. ஒரு கிச்சன் வேஸ்ட்டாவது உங்க கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. இன்னையோட கரெக்ட்டா 21 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு 3 வாரம் முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ள எனக்கு கையில அடிபட்டுருக்குங்க. அத கூட நான் கவனிக்கல. அந்த தொட்டியோட விளிம்புல என் கை சிராய்ச்சிருக்கும் போல இருக்கு. கையில என்னடா ரெட்டா பிளட் மாரி இருக்கே! எப்படி ரத்தம் வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் போய் கழுவிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல அடிபட்டுருக்கு பாருங்க. நானே தான் வீடியோ எடுக்கிறேன். நானே தான் ஒரே கையால பண்றேன். கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. இந்த மாதிரி காய்கறி கழிவ இந்த வலியெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியலங்க. நீங்க கம்போஸ்டிங் பண்ணிட்டு எங்களுக்கு நல்லா வருதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியறதில்ல.
குட்டி மண்புழுவ நான் கையில எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க. அது என் கையிலேருந்து விழவே மாட்டேங்குது. ஈரத்தில ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாவும் எக்கச்சக்கமா மண்புழுக்கள் உருவாகியிருக்கு. அதனால தான் சொல்றேன், காய்கறி கழிவுல நீங்க இந்த மாரி தொட்டியில கம்போஸ்டிங் பண்ணலாம். அடியில கொக்கோ பீட் இருந்தா போட்டுக்கலாம். காஞ்ச இலை சறுக்கு குப்பை இருந்தா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய துளை போட்டா போதும். அது மண் தொட்டியில பண்ணலாம், க்ரோ பேக்ல பண்ணலாம். இது பாருங்க, நம்ம வச்ச கல்லு. இதில இன்னொரு விஷயமும் நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. நெறைய மரவட்டை பூச்சியும் இருக்கும். மரவட்டை பூச்சியும் ஒரு 5, 6 பூச்சி என் கண்ல பட்டுது. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லங்க. நம்ம காய்கறி கழிவ பண்றதுனால இந்த மரவட்டை வரதான் செய்யுது. அதனால நம்ம கம்போஸ்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் அடியில வைக்கிற அந்த பெரிய சில்லு கல்லுல கூட ஒரு மண்புழு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது காஞ்ச கொம்புகள்லாம் உங்களுக்கு தெரியுதா? போன வீடியோல நம்ம வந்து இலை சருகு குப்பை, காய்ந்த கொம்புகள் எல்லாம் உடைச்சு போட்டா, அதெல்லாம் மட்டும் தான் மக்காம அப்படியே இருக்கு பாருங்க. குட்டி குட்டியா எவ்வளவு மண்புழுக்கள் பாருங்க. நீங்க இத அனுபவபூர்வமா செஞ்சு பாருங்க. அப்பதான் நான் சொல்றதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு 100% புரியும். குட்டி, குட்டி, குட்டியா எவ்வளவு மண்புழுக்கள் இருக்கு பாருங்க. 2 மண்புழுக்கள் போட்டீங்கன்னா போதும். இப்ப வீடியோவோட ஆரம்பத்தில பார்த்தீங்க பார்த்தீங்களா, கொழு கொழுன்னு மண்புழு. அந்த மாரி 2 மண்புழு நீங்க உள்ள போட்டீங்கன்னா போதும். அது எக்கச்சக்கமா மல்டிப்ளை ஆகுதுங்க இந்த காய்கறி கழிவு உரத்தில. அதனால தான் இத நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் என்னோட காய்கறி கழிவை நான் வெளியில தூக்கி போடுறதே இல்ல. தேங்காய் நார் குப்பையெல்லாம் கூட போட்டு காமிச்சேன். அந்த வீடியோவ நல்லா நீங்க வந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்காய் நார் கழிவு கூட அதில நம்ம போட்டிருக்கோம். அதில கூட ஒரு மண்புழு எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. அதுக்குள்ள போய் அப்படியே புதைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அத விட்டு பின்னி பிணைஞ்சிருக்கு. அத விட்டு வரவே மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய மண்புழு. இந்த பெருசா இருக்கிறதெல்லாம் இப்ப நான் மொரத்தில எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பெரிய புழுக்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். திருப்பி நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த புதுசா பண்ற கம்போஸ்டிங் தொட்டியில அத நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த காய்கறி வேஸ்டேஜ் கொம்புகள்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஓட்டையில கல்லு வச்சுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் மக்காம இருக்குங்க. அதனால திருப்பி நான் அடியில போட்டுக்கிறேன். இப்போ அதே காய்கறி கழிவு கம்போஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பிளாக் கலர்ல பொட்டு மாதிரி பொல பொல பொலன்னு உதிர்ந்து வருது பாருங்க. 100% கம்போஸ்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அதுவும் 21 நாள்ல. அதாவது இந்த காய்கறி கழிவு மண்ணையே வச்சு கம்போஸ்டிங்கையே வச்சு திருப்பி திருப்பி நான் கம்போஸ்டிங் பண்றதுனால, எனக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸ் 100% ரொம்ப ரொம்ப சுலபமா நடக்குதுங்க. 21 நாள்ல எனக்கு சூப்பரா கம்போஸ்டிங் ஆயிடுது. இப்ப கட்டி கட்டியா நான் உடைச்சு விடுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு 5% அல்லது 3% கம்போஸ்ட் ஆகாம இருக்கிற அந்த கட்டிகள். அதெல்லாம் நம்ம உடைச்சு விட்டுட்டு, திருப்பி தண்ணி ஊத்தி இதில செடி வச்சு, திருப்பி தண்ணி விடும்போது எல்லாமே மண்ணோட மண்ணா சேர்ந்து அப்படியே பிளாக் கோல்டா ஆயிடும். இப்ப இதுலயும் நான் ஒரு 2 மண்புழு திருப்பி போட்டுக்கிறேன். அது உள்ள போய் நெறைய பல்மடங்கு பெருகும். நம்ம வைக்கிற தக்காளி செடிக்கு தொடர்ந்து மண்புழு உரமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது இப்போ நான் புதுசா பண்ணியிருக்கிற கம்போஸ்டிங் தொட்டி. அதில ஒரு புதினா உடனே ஊண்டி வச்சிருக்கேன். அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்த வீடியோ அத போடுறேன் உங்களுக்கு. அந்த கம்போஸ்டிங் தொட்டியிலயும் ஒரு மண்புழு போட்டேன். அது கம்போஸ்டிங் பாட்டில் அதுலயும் ஒரு மண்புழுவ போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டிங் தொட்டிக்கு 2 புழு நீங்க விட்டீங்கன்னா போதும். அது எக்கச்சக்கமா மல்டிப்ளை ஆகும். உங்களுக்கு வந்து சூடு வருது, மண்புழுக்கு ஏதாவது ஆயிடும், இந்த மாதிரி பயமெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. அந்த மண்புழுக்கு தெரியும், எங்க சில்லுன்னு இருக்கு, நம்ம எங்க போய் இருந்துக்கணும். இந்த மட்ட நார்ல எப்படி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, தேங்காய் நார்ல அப்படின்னு பாருங்க. அத விட்டு என்னால அத எடுக்கவே முடியலங்க. எடுத்தா அது கட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால அப்படியே போட்டுக்கிட்டேன். திருப்பி எல்லாத்தையும் அதே தொட்டியிலேயே போட்டு, இப்ப நம்ம பிடுங்கி எடுத்தோம் பார்த்தீங்களா தக்காளி செடி, அத திருப்பி ஊண்ட போறேன். இப்ப அந்த தக்காளி செடியில பூக்கள் வந்திருக்கு. இதுலேருந்து நான் காயும் பறிச்சு காமிக்கிறேன். இந்த அடிபட்டது கூட தெரியலங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லாவே பொளந்திருக்கு விரல. மண்ணு பட்டோன்னே எரிஞ்சுதுங்க எனக்கு. அப்பதான் நான் கையே பார்த்தேன். கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து ஒரு உதவி இருந்தா தாங்க இந்த கம்போஸ்டிங் வீடியோ என்னால எடுக்க முடியுது. தனியா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 50 ப்ளஸ் ஏஜ்ல நான் இருக்கிறதுனால, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே தக்காளி செடிய, அதே கம்போஸ்டிங் தொட்டியிலேயே திருப்பி நான் ஊண்டி வச்சுட்டேன். இதுலேருந்து நான் உங்களுக்கு காய்கள் பறிச்சு அறுவடை வீடியோவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களோட காய்கறி கழிவ அத அப்படியே கோல்டுக்கு சமம்ங்க. தங்கம் மாதிரி விலை மதிப்பில்லாதது அந்த காய்கறி கழிவு. அத வெளியில தூக்கி கொட்டாதீங்க. நம்பளோட காய்கறி கழிவு தோட்டம் வச்சிருக்கிறவங்க அத உரமாக்கலாம். இந்த மாதிரி க்ரோ பேக்லயோ, தொட்டியிலயோ அல்லது டப்புலயோ, பிளாஸ்டிக் பக்கெட்லயோ போட்டு நீங்க உடனேயே செடிகள் நடலாம். அது உள்ள போயிடுச்சு பாருங்க. பாதி உள்ள போயிடுச்சு இப்போ. இது இப்ப நான் புதுசா பண்ணியிருக்கிற கம்போஸ்டிங் தொட்டி. அதில புதினா ஒண்டி வச்சிருக்கேன்.
அதில் 2 மண்புழுக்களை விட்டுருக்கேன். இந்த புது கம்போஸ்டிங்கை கூட நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஒரு செடியை வளர்த்து பூக்க வைக்கிற வரைக்கும் இந்த காய்கறி கழிவு கம்போஸ்ட் மட்டுமே போதுமானது. அது பூ வைக்கிற தருணத்தில் கடலை புண்ணாக்கு கரைசலோ, ஆட்டு மாட்டு சாண எருவோ அல்லது மண்புழு உரமோ ஏதாவது ஒரு செறிவூட்டப்பட்ட உரத்தை வேர் பகுதியில் கொடுத்து அறுவடையை எல்லாருமே அள்ளுங்க. இதுதான் கார்டனிங்கில் ஒரு சிம்பிளான டெக்னிக். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாராலையும் கார்டனிங்கை ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் காய்கறி கழிவையும் ரொம்ப சூப்பராக உரமாக்க முடியும். ஓகே வீவர்ஸ், நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.